வாழ்த்துக்கள். என்ன மக்களே, நாங்கள் தான் சேலை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டெம்ப்ளேட் என்னன்னா, இருங்க. நான் இங்க மனசு வருத்தத்தில் இருக்கேன். இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா சிஎல்ஐஸை செக் பண்ணி பாருங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ இந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். நான் இப்போ தான் புதுசாக அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து கூலி டைட்டில் கார்டு, ரஜினி டைட்டில் கார்டு நிறைய பேர் ரொம்ப வந்து கேட்ட ஒரு டெம்ப்ளேட். அது போக இந்த டெம்ப்ளேட் நான் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 வாரம் ஆகுது. பட்டு நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு டுட்டோரியல் வந்து எனக்கு போடுங்க. ஏன்னா டுட்டோரியல் போடாமல் இதை கொஞ்சம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உண்மை தான், கண்டிப்பாக இது கொஞ்சம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதே தெரியாது. ஸோ அதனால் இந்த டெம்ப்ளேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. CLI டெம்ப்ளேட்ஸ்னு கூகுள் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது நம்ம வெப்சைட் தான். ஸோ எந்த ஒரு பயப்படம் எதுவும் தேவை கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த பிரச்சனைனாலுமே நம்ம சால்வ் பண்ணி தரோம். ஸோ பிரச்சனை மோஸ்ட்லி இது வரைக்கும் அதுவும் கிடையாது. நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டு வேணால் பை பண்ணிக்கலாம். இப்போது ரஜினி டைட்டில் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய் ரஜினி டைட்டில் கார்டு ஆஃப்டர் போட்டாலுமே இந்த வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கணும். அதாவது இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா டெம்ப்ளேட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி இயர்லின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 599 மந்த்லி கட்டமாக இருக்கும். இயர்லி பார்த்தீங்கன்னா 5499. ஸோ மந்த்லி இது 599 போட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 230 டெம்ப்ளேட் இருக்குது. சினிமா டெம்ப்ளேட்டு மட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வெப்சைட் தான், ஸோ நீங்கள் நம்பி பண்ணலாம். ஸோ இதில் இது மட்டும் தான் கேட்டிங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்ஸ் போக சாதாரண ஆஃப்டர் டெம்ப்ளேட்ஸும் நிறையா இருக்குது. அது போக இதில் வெப்சைட் டெம்ப்ளேட் இருக்குது, வேர்ட்பிரஸ் டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை 599 சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 GB வரும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலு. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஆஃப்டர் 2018 வருஷன்லேருந்து சப்போர்ட் ஆகும். இதுக்கு ஒரு 2 பிளக்கின் தேவைப்படும். ஒன்று சேபர் தேவைப்படும், இன்னொன்று எலமெண்ட் 3D தேவைப்படும். அது போக இந்த ஃபாண்ட்ஸ் வந்து நாங்கள் தரமாட்டோம், ஏன்னா அது வந்து நிறையா காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணோடனே அதுவே அதோட நேம்ஸ்லாம் ஃபாண்ட் நேம்லாம் காட்டும். நீங்கள் அதை மட்டும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் மெயின் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரெண்டரான காம்போ. அதாவது இதை நீங்கள் எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லோகோ எப்படி எடிட் பண்ணுறது, இங்கே தான் சேபர் தேவைப்படும். இந்த ஒரு லோகோ இருக்குல்ல, இந்த ஒரு லோகோ மாற்றணும்னா இந்த காம்போசிஷன் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் லோகோன்னு சொல்லிட்டு. இதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேறு லோகோ வச்சுக்கலாம். சாம்பிள் லோகோ எடுத்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண சீரக்க லோகோ வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குது. இப்போ இந்த சேபரை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் இதில் ஆல்ரெடி ஒரு மாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், அதனால் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாஸ்க்குன்னு இருக்கும். இந்த மாஸ்க்கை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த மாஸ்க்கை டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லோகோக்குள்ளே போயிட்டு இதில் போயிட்டு இந்த லேயரில் போயிட்டு ஆட்டோ ட்ரேஸ் கொடுங்க. ஆட்டோ ட்ரேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் அதுவே வந்து பில்ட் பண்ணிடும். அதுவே வந்து பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி அந்த லோகோ காம்ப்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் இப்போ எங்கள் மாஸ்டர் நம்ம டெலிட் பண்ணோம்ல,
அதே இடத்துல இங்கே ஒரு மாஸ்க் நம்ம கிரியேட்டாக இருக்கும். இதை நீங்கள் Ctrl+C கொடுத்துட்டு இங்கே Ctrl+V கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே அந்த மாஸ்க் வந்துடும். இப்போ பார்த்தா தெரியும் அவருக்கு. இப்போ பார்த்தா நம்ம இப்போ ரீசெண்டாக போட்டு லோகோக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் அந்த சேபர் எஃபெக்ட். ஸோ இந்த தீக்குச்சி வந்து அதாவது நான் எடிட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா இதில் சில விஷயம் நிறைய விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இதில் என்ன வைக்கிறது தெரியாமல் முடிச்சுக்கணும். அதெல்லாம் எதுவும் வைக்கிற அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வீடியோ பிளேஸ் ஹோல்டர் உங்கள் வீடியோவை இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ப்ளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் 25 இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் வரிசையாக இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கனாலே ஃபோட்டோ பிளேஸ் 1 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ 1, ஃபோட்டோ 2, ஃபோட்டோ 3 இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இதை டெலிட் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கிறதா. வேறு எதுவும் இது கஷ்டம் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஒன் டேப் ஹியர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணாலே போதும். இந்த ஃபஸ்ட் இமேஜை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த காமிக் இமேஜுக்குள்ளே போனீங்கனாலே இப்படி ஓப்பனாகவே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இதை டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். நான் சாம்பிளுக்கு இந்த ஒரு இதாக இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வச்சோன்னே இது மாறிடும் டேரெக்டாக. நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அந்த பின்னாடி லெட்டர் எப்படி மாற்றுறன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லெட்டரை நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே நார்மலாக டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே மாறிக்கும். அவ்வளோ, இது பெரிய விஷயம் கிடையாது. இதில் இருக்க பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு நீங்கள் ஆல்ரெடியாக பண்ண அந்த இந்த ப்ராம்ப்ட் வந்து இதோட அந்த டெக்ஸ்சர் ப்ராம்ப்ட் வந்து நான் அந்த எப்படி கொடுக்குறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதில் ப்ராம்ப்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி அந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளேயே ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், அதுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த கார்ட்டூனிக் இமேஜஸ் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே PNG தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி வைக்கிறதா. பார்த்தவங்க தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த இமேஜஸ் நீங்கள் எடுத்துருவீங்க. டேரெக்டாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு டேரெக்டாக இதுலேயே ஃபோட்டோ 3 இந்த வரிசையாக இருக்குல்ல, நீங்கள் எங்கே எடிட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டிங் இருக்குல்ல, இந்த லைட்டிங் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 2 லேயராக வச்சுருப்பேன். இந்த 2 லேயராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 2 லேயராக இருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. 2 லேயரும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் டென்சிட்டி அதிகப்படுறதுக்காண்டி. அடுத்ததாக இமேஜஸ் இமேஜ். இந்த இடத்துல ஒரு வீடியோ பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். இந்த வீடியோ பிளேஸ் ஹோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ 2 இருக்கும். நீங்கள் இங்கே உங்கள் வீடியோவோட ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கடைசி ஃப்ரேமை மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற எப்படின்னு தெரியலாம். கம்போசிஷன் போய்ட்டு கம்போசிஷன் இதில் போய்ட்டு சேவ் ஃப்ரேமஸ் ஃபைல் கொடுத்து 2 கொடுத்தீங்கன்னா ஒரு PSD ஃபைலாக 2 ஆகும். 2 பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபைலை அப்படியே திருப்பி நீங்கள் கார்ட்டூன் இமேஜை நம்ம எப்பயும் போல் கார்ட்டூன் இமேஜை மாற்றினீங்கன்னா அந்த கார்ட்டூனிக் இமேஜ் அடுத்து வந்துடும். இந்த கார்ட்டூன் இமேஜ் வந்துடும். ஓ, இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதே மாதிரி தான் காமிக் இமேஜ்னு இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இமேஜை நீங்கள் ப்ளேஸ் பண்ணியா போதும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஐக்கு போகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம அது அந்த வரையும் முடிஞ்சிடும். அது பின்னாடி டெக்ஸ்டர்ஸ் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு போர்ஷன் ரொம்ப சூப்பரான போர்ஷன், முக்கியமான போர்ஷன் வேறு. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த நடந்து வர அந்த பிளாக்காக இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து ரோட்டோஸ்கோப் பண்ணியிருப்பேன். ரோட்டோஸ்கோப்னால் நம்ம கொஞ்சமாக இந்த டூலை யூஸ் பண்ணி அது மேலே வச்சோம்னா நம்ம கொஞ்சமாக அது மாஸ்காகவே க்ரியேட் ஆகும். உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தா இது ஒரு நடந்து வர ஒரு வீடியோ. அது வந்து நான் ரோட்டோஸ்கோப் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ரோட்டோஸ்கோப் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு நடந்து வர வீடியோவை வச்சு நீங்கள் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருப்போம் நம்மளே. ஸோ இப்போ தான் இந்த இது நம்ம புதுசாக பண்ணியிருப்போம். நீங்கள் அப்படி பண்ணலாம். ரோட்டோஸ்கோப் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம அதெல்லாம் கிளிக் பண்ணி பண்ணுறது தான். ஸோ ஈஸியாக இந்த டூலை வச்சு நீங்கள் பண்ணிடலாம்.
அங்கேயும் லெட்டர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் இருக்கும். இந்த ஐ வந்து ஒன்றா மாறும். இதில் உங்கள் கடைசி லெட்டர் என்னமோ அதை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா அந்த 4 இமேஜஸ் சுற்றி இருக்குல்ல, அந்த இமேஜஸ் அந்த அந்த நடந்ததுக்கப்புறம் இந்த ஒரு இமேஜ் மாற்றிருப்போம் அந்த இடத்துல. அங்கே நீங்கள் ஒரு காமிக் இமேஜ் அதே போஸ்ட்டில் அதை கொஞ்சம் கார்ட்டூனிக்காக மாற்றி வைக்கிறதா இந்த இது. அதுக்கப்புறம் இந்த 4 இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஃபைனலாக இதை பண்ணிட்டு சுற்றிட்டு வரும். ஸோ இந்த காயின் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா காயின் அனிமேஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பேக் வந்து அதே மாதிரி பேக் சைடு இருக்கும், நீங்கள் அப்படி டேரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணி. இது ஃபைனலாக வந்து அந்த டைட்டில் ஃபால். இதை நீங்கள் ஜஸ்ட்டு டாட் டைட்டில் டேப்பியான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ப்ளேட்டர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து டபுள் டைம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ரீநேம் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிங்கன்னா அந்த இது மாறிடும். நடுவில் இருக்கிறத ஜஸ்ட் இங்கேருந்தே மாற்றிடலாம். ஸோ 50 இயர்ஸ் அதே மாதிரி தான், அந்த இயர்ஸும் அதே மாதிரி தான். தெரியும். அவ்வளோதான் கைஸ். இதுக்கும் மேலேயும் அந்த ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எனக்கு டவுட் இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு தனியாக பர்டிகுலராக வந்து ஒரு வீடியோ வந்து போகிறனாலும் போகலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இது புரியனாலும் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்சளவு கமெண்ட்லேயே சொல்லிடுவோம். அப்படி வேறு எதுவும் டெம்ப்ளேட் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது, இல்லை அது ஒர்க்காதில் பிரச்சனை இருக்குது, இல்லை வேறு பிளக்கின்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எதாக இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் சொல்லி தர மாட்டோம். அந்த பிளக்கின் இல்லைன்னா அது எங்கே போய் வாங்கணும் அந்த மாதிரி வேணால் சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு டெம்ப்ளேட் பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்ச எடிட்டருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்ப்போம், இது மாதிரி இன்னொரு டெம்ப்ளேட்டில் பார்ப்போம் கைஸ். மறக்காமல் சீரட் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட் தான், நம்பி வாங்க. தேங்க்யூ.